ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம பாம் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ பாம் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் நம்ம அப்புறம் ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து ஸ்டார்ட் அப் டிசைன், அப்புறம் பார்டர் அண்ட் கிரிட்ஸு அண்ட் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது பாம் டிசைன். பாம் டிசைனாக என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கறது தான் வந்து பாம் டிசைன். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு நான் ஒரு 3 டைப்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை தாண்டியும் நம்ம நிறைய போடலாம். அதை வந்து நீங்கள் போட போட லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நம்ம இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றனால நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே போடுற மாதிரி தான் இப்போது நம்ம போட முடியும். ஸோ நான் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே போடுற மாதிரியும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து அதை பாமில் வந்து போடணும். ஓகே, ஸோ நான் இங்கே லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு இவ்வளோ தூரம். ஓகே, ஸோ இந்த லைனுக்கும் மிடில் இதுதான் நம்ம மெஷர்மெண்ட். இப்போதைக்கு நான் இந்த டிசைனுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட் விட்டுட்டு, ஓகே, ஸோ கையில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் வருதுன்னா இவ்வளோ தூரம். ஓகேவா? இங்கே எனக்கு ஒரு லைன் தெரியுதுல, இந்த லைன் வரைக்கும். ஸோ அங்கே ஒரு ஆர்க் போட்டுக்கிறேன் நான். சாரி, எப்பயும் போல் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு. அந்த 1/2 இன்ச் விட்டதுக்கப்புறம் கிரிட்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ எந்த கிரிட்டுன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். கிரிட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு போட தெரியும். தென் அதுக்கப்புறம் பார்டர் லைன், அதாவது தின் லைன் ஒன்று போட்டிருக்கேன், தென் திக் லைன் போட்டிருக்கேன், தென் திரும்பவும் தின் லைன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு மேலே வந்து 2 லேயரில் ஹம்ப் போட்டிருக்கேன். இந்த ஹம்ப் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே பெரிய சைஸில் ஹம்ப்பு போடுங்க இந்த மாதிரி. அண்ட் நீங்கள் போடுற ஹம்ப் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹம்பை தின் லைனில் போட்டுட்டு, தின் லைன்னா மெலிசான லைனில் இந்த மாதிரி போட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து நான் திக் கொடுத்துருக்கேன். திக் லைன் மோஸ்ட்லி நம்ம எப்படி கொடுப்போம்னா டபுள் லைன் போட்டுட்டு அது மேலே ஃபில்லிங்ஸ் கொடுப்போம். இப்படி தானே திக் லைன் கொடுப்போம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் இந்த லைன் மேலேயே ப்ரெஷர் மூலயமா திக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து திக் பண்ணுறீங்க, நிறைய வீடியோஸில் நான் திக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அவுட்டர் வந்து திக் பண்ணுறீங்க. பட் நீங்கள் பண்ணுறதும் எப்படி இருக்குன்னா லைன் மேலே ஜஸ்ட் ஒரு லைன் போடுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ திக் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைன் பக்கத்துலேயே ஒரு லைன் போடுற மாதிரி இப்படி திக் பண்ணுறீங்க. பட் ஆக்சுவலி எப்படி திக் பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என் லைனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது போடுறது நீங்கள் இப்படி தான் போடுறீங்க. பட் ஆக்சுவலி எப்படி போடணுன்னா இந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ போட்டுட்டு தென் அதுக்கு மேலே திரும்பவும் தின் லைனில் நான் வந்து அந்த ஆர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, தென் இதுக்கு மேலே சேம் அந்த சின்ன சைஸ் ஹம்ப் வந்து டபுள் லேயரில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வி ஷேப்பில் எல்லா இடத்துலையும் வந்து வருது பார்த்தீங்களா? இந்த வி ஷேப்பில் கரெக்டாக 4 லேயர் ஆர் லேயர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஹம்பை போட்டுக்கோங்க. ஸோ எப்படி அப்படின்னா சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லேயர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஹம்ப் போட்டுக்கோங்க. தென் அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள். ஓகே, தென் இங்கே இதுக்கு மேலே ஒரு ஹம்ப்பு. ஸோ இங்கே போடுற ஹம்ப் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கணும். இங்கே குட்டி குட்டியாக நீங்கள் போடக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே வந்து திரும்பவும் ஹம்ப். ஸோ அதையே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சர்க்கிள் அண்ட் ஹம்ப்.
ஓகே. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கார்னரையும் அப்படியே விடக்கூடாது. இதே ஹம்ப் அங்கே கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தென் டாட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 and 5. ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டணும். தென் சென்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வெயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வெயின்ஸ் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடு அண்ட் இந்த சைடு, திரும்பவும் லெஃப்ட்டு ரைட்டு தென் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து பாம் டிசைனோட ஃபஸ்ட் ஒன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஆல்ரெடி அந்த கிரிட்டு இங்கே முடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு மேலே பார்டர் இவ்வளோ தூரம் வந்துடும். அதுக்கு மேலே போட்டிருக்க நம்ம ஹம்ப் வந்து இங்கே வந்துடும். அண்ட் இந்த டிசைன் இங்கே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ பாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சேம் இது நெக்ஸ்ட்டு டிசைன். ஓகேவா? அதே மாதிரி நான் சேம் மெஷர்மெண்ட்டில் ஒரு ஆர்க் போட்டுக்கிறேன். இங்கே திக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்க்கே வந்து ஃபஸ்ட் ஆர்க்கே நான் திக் பண்ணிக்கிறேன். தென் இங்கேயும் கிரிட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன கிரிட்ஸ்னால் நம்ம வந்து ஜிக்ஸாக் லைன் யூஸ் பண்ணி கிரிட்ஸ் ஒன்று படித்தோம் இல்லையா? அதுதான். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. தென் உள்ளே வந்து டாட். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு தின் லைன். தென் ஹம்ப்பு. ஸோ இந்த ஹம்ப் கொஞ்சம் நான் நீட்டமாக வரைஞ்சிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இந்த லைன் வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இங்கே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? மொதல் தின் லைன் அப்புறம் திக் லைன். ஓகே. தென் இதுக்கு மேலே ஒரு தின் லைன்.
ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி எலிஃபண்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ எலிஃபண்ட் வச்சு தான் வந்து இங்கே நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறீங்க. அதாவது இது வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்கில் உள்ள ஃப்ளவர்ஸ் அண்ட் சைடு எலிமெண்ட்ஸ் என்ன வேணால் போடலாம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் எலிஃபண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ நான் 6 யூஸ் பண்ணி இந்த எலிஃபண்ட் போட்டுக்கிறேன். டாட் அண்ட் இங்கே எப்பயுமே நான் சொன்ன மாதிரி எலிஃபண்ட்டை ப்ளைனாக விடாமல் ஹம்ப்பு போட்டு விடுங்க. ஓகே. ஸோ ஃபைனலாக எலிஃபண்ட்டை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே நான் நெகட்டிவ் ஃபில்லிங்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில்லிங் பண்ணும்போது எலிஃபண்ட்டுக்கு அவுட்லைன் கொடுத்துருங்க. அப்புறம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஃபண்ட்குள்ளே கோன் போகாது. ஃபில் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு தென் இதுக்கு மேலே ஹம்ப்பு. ஓகே. ஸோ இப்போது குட்டியாக இவ்வளோ கேப், அதாவது இந்த லைனுக்கும் நம்மளோட எண்ட் ஃபிங்கருக்கும் சென்டரில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குட்டியாக. ஓகே. ஸோ இப்போது இந்த பார்டர் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அந்த பார்டர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். முன்ன பின்னன்னு போயிடக்கூடாது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்.
ஜாயினும் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே திக் லைன். ஓகே, தென் இதுக்கு மேலே தின் லைன். திரும்பவும் ஹம்ப். ஓகே, ஸோ இதுவும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து இவ்வளோ தூரம் சொன்னேன். அண்ட் தென் அந்த குட்டி பார்டர் அது இங்கே வந்துடும். அண்ட் இந்த எலிஃபண்ட் டிசைன் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த டிசைன் முடிச்சுட்டு ஹம்ப்பு போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த கிளாஸில் 2 பாம் டிசைன் பார்த்துருக்கோம். மற்றது இன்னும் ஒரு 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.